இப்போ தியேட்டர்ஸ்ல அஜித் குமார் ஆக்டிங்ல ரன் ஆகிற குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட்டுறேன். குட் பேட் அக்லியோட ஒன்லைன் என்னன்னா, கேங்ஸ்டரா ரெட் டிராகனுங்கிற பேர்ல இருக்கிற நம்ம ஏகே ஃபேமிலிக்காக எந்த தப்பு பண்ணாம சைலண்டா இருப்பாரு. ஆனா அவரோட பையனுக்கு ஒரு பிரச்சனை வர அந்த பிரச்சனையில இருந்து பையனை காப்பாத்த திரும்பவும் கேங்ஸ்டரா மாறுவாரு. அந்த பிரச்சனை என்ன, பிரச்சனையில இருந்து பையனை எப்படி காப்பாத்தினாரு, இதுக்கான பதில் தாங்க இந்த குட் பேட் அக்லி. ஒரு நார்மலான கேங்ஸ்டர் ஸ்டோரியை எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேல தரமா கொடுத்திருக்காரு டைரக்டர் ஆதிக். ஏகே ஃபேன்ஸ் ஏகேவை எப்படி பார்க்கணும்னு நினைச்சாங்களோ ஸ்கிரீன்ல அப்படியே காட்டியிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ஸ்ல வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அடுத்ததா அர்ஜுன் தாஸ் கொடுத்த ரோலை சூப்பரா டெலிவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி த்ரிஷா, பிரபு, சுனில், பிரசன்னா, கிங்ஸ்லின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்த ரோலை டீசெண்டா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஜிஎம் சாங் சைடு வந்தா ஜி பிரகாஷ் ஃபுல் பொட்டன்ஷியலா போட்டிருக்காரு. சாங்ஸ், பிஜிஎம், அப்புறம் இடையில வர ரெட்ரோ சாங்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்த்தா இந்த படம் குட் பேட் அக்லியா இல்லாம பல ஹிட் படங்களோட மாஷப் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மாஸ் ஆடியன்ஸ் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா தியேட்டர் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பை.